பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் மே 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா 12,000 நபர்களை கடந்து போயிட்டு இருக்காங்க. இதில் ஒரு போன வாரத்திலிருந்து நமக்கு பெண்களுக்கான செக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த பெண்களுக்கான செக்ஷனுக்கு வந்திருக்க அனைத்து பெண்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இப்போ இந்த செக்ஷன்ல நம்ம என்னன்னா நம்மளுக்கான கருத்துக்களை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதுல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் அடுத்த அத்தியாயமான பிபிஏ ஸ்பீட் கிரிப்டோவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நபர்களும் 12 பேரை முடிச்சு சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே முதலிடம் பெறுவாங்க. அப்படி 12 நபர்களை முடிச்சு இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 260 பேரை தாண்டி போயிட்டு இருக்கு. முதல்ல வர 1000 பேருக்கு தான் இந்த வாய்ப்பு. அது பெண்கள் இப்போ வந்திருக்க பெண்களும் சரி, உங்க டீம்ல இருக்க பெண்களையும் சரி, நம்ம அதை முடிக்க வச்சு அவங்களுக்கு இதை பத்தின ஒரு இது எதுக்காக நம்ம முடிக்கணும், 12 நபர்களை நம்ம ஏன் முடிக்கணும், முடிச்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஸ்பீட் கிரிப்டோ பிளான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பிரம்மாண்டமா இருக்கு. நமக்கு புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வராங்கன்னா எதுக்காக இதை கொண்டு வராங்கன்றது நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று நேற்று ராமலிங்கம் சார் சொன்னாங்க, தென்னைமரம் வளரணும்னா பக்கத்துல தென்னைமரம் வந்து வளர்ந்து நமக்கு பயன் கொடுக்கறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதுக்கு பக்கத்துல நம்ம இப்பொழுதைக்கு நமக்கு ஒண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயிர் போடுவாங்க, அதுவும் சேர்ந்து வளரும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரிதான் நமக்கு இப்ப ஸ்பீட் கிரிப்டோ கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாம இன்னும் பல ப்ராஜெக்டுகள் நம்ம சங்கர் சாரும் ராமலிங்கம் சாரும் வச்சிருக்காங்க. ஸ்பீட் கிரிப்டோவுக்கு நமக்கு நம்ம என்ன பண்ணுனா நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு 12 நபர்களை முடிக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கான முயற்சிகளை எல்லாரும் எடுக்கணும். இப்போ இங்க வந்திருக்க பெண்கள் அனைவரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கான கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பெண்களுக்கான செக்ஷன் தான் இருக்கு, மார்னிங் ஈவினிங். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை, உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களை இதுல வர சொல்லுங்க. இப்போ ஒவ்வொரு பெண்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்க அவங்களோட இதை ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் மிஸ்ஸஸ் ஆனந்தவல்லி அம்மா. உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். ஐயா, காலையில ஒரு பாட்டை போட்டீங்க, அதை கேட்கும் போதே எல்லாம் உற்சாகமா எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. நம்ம பெண்கள்லாம் கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்காக தேடி தேடி கலெக்ஷன் பண்ணி போடுறீங்க, இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஸ்பீட் கேஷ் ஒரு பொருளாதார புரட்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த புரட்சியில நாங்களும் கலந்துருக்கோங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண்களின் பொருளாதார நிலை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சிறப்பாக இல்லை, ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஓட்டம் எப்ப நிக்கும் அப்படின்னா, ஸ்பீட் கேஷ்ல இணைஞ்சிட்டாங்கன்னாவே அவங்களுடைய இலக்கு நல்லா இருக்கும். நிறைய பெண்கள் டிவியில சீரியலுக்காக பார்த்து நம்மளுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டைம் பாத்தீங்கன்னா உயிர் போன்றது. நம்ம ஸ்பீட் கேஷ்ல வந்தவங்களுக்கு அது புரியும். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம இந்த டயத்தை பயன்படுத்தி நம்ம அவங்களுக்கு இதை புரிய வச்சாவே நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டு இருப்போம். பெண்கள் முயன்றால் பல பெண்களை உருவாக்க முடியும். அதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும். நான் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கிறேன், சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். ஒரு சிங்கம் காட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்துதான். அது ரொம்ப பசியோட இருந்திருக்கு. பக்கத்துல ஒரு சின்ன முயல் குட்டி ஓடி விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அத சிங்கத்தோட பார்வையில பட்டுருச்சு. அப்போ அதை சாப்பிட்றதுக்காக
துரத்த ஆரம்பிக்குது. அதை பார்த்துருச்சு முயல். முயல் சிங்கம் வந்த உடனே ஓட ஆரம்பிச்சிருது. சிங்கம் வேகம் அதிகம் வரும்போது முயல் வேகம் அதை விட அதிகமா ஓடுது. சிங்கம் துரத்திட்டே இருக்கு, ஆனா முயலை பிடிக்கவே முடியல. அது ஓடி போய் ஒரு சின்ன குழிக்குள்ள புதருக்குள்ள போய் உள்ள ஒளிஞ்சுக்கிச்சு. சிங்கம் வேகமா துரத்திட்டு போயிருந்ததுனால அது போய் பக்கத்துல போய் நின்றுட்டு, முயலே நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கொஞ்சம் வெளியில வான்னு சொல்லுது. வேணா நீ எதா இருந்தாலும் நீ வெளியில இருந்தே கேளு அப்படிங்குது முயல். அப்ப சிங்கம் கேட்டுதான், எப்படி நான் அவ்வளவு வேகமா வர்றேன், நீ என்னை விட அதிகமா வேகமா உன்னால எப்படி ஓடி வர முடிஞ்சது அப்படின்னு கேட்டுதான். அப்ப அந்த முயல் சொல்லியிருக்கு, நீங்க ஒருவேளை உணவுக்காக என்னை துரத்திட்டு வர்றீங்க, ஆனா நான் என்னோட உயிருக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ச்சான். நம்ம ஸ்பீட் கேஸ் கூட உயிர் தான். இத உயிரா நினைச்சு வர்றவங்க இதுல கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. அவங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நமக்கு தேவை இப்ப ஒற்றுமைதான். இதுக்குள்ள ஸ்பீட் கேஸ்குள்ள வந்த எல்லாருமே ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலதான் உள்ள வந்திருக்கோம். நம்ம கண்டிப்பா சக்சஸ் அடைஞ்சிருவோம். அதுக்கான வழிகளை தான் நம்ம ராமலிங்க ஐயா, சங்கர் சார், பாபு சார் எல்லாருமே நம்மளை நோக்கி யோசிச்சுட்டே இருக்காங்க. இவங்களை சேர்த்துட்டோம், இவங்களுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்னு. இது மாதிரி தலைவர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கடவுள் கூட இனிமேல் காப்பாற்ற மாட்டாரு. நம்ம இதை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்படின்னா எப்படி ஒரு பஸ்ல ஏறுனா டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துட்டு நம்ம தூங்க கூட செய்யலாம். ஆனா நம்மள ஓட்டிட்டு போற டிரைவர் தூங்குனாங்கன்னா என்ன ஆகும்? எந்த நம்பிக்கையில நம்ம பஸ்ல ஏறி உட்காந்துருக்கோம், தூங்குறோம்? டிரைவர் நம்மளை கொண்டு போய் பத்திரமா சேர்த்துருவாரு, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம சரியாக போய் சேர்ந்துருவோன்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இதுல பயணிக்க முடியும். இதுல வந்திருக்க பெண்கள் எல்லாரும் பேசுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்க மனசுல பட்ட கருத்துக்களை சொல்லுங்க. அது என்ன சொன்னாலும் நம்ம தலைவர்கள் ஏத்துப்பாங்க. நல்லதா இருந்தாலும் ஏத்துப்பாங்க, நம்ம ஏதாவது தவறு சொன்னாலும் அதை திருத்திப்பாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவே தயங்குறோம். உங்க மனசுல பட்ட விஷயங்களை பேசுங்க. நிறைய பெண்களை நம்ம டீம்ல கலந்துக்க சொல்லுங்க. நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகள் நிறைய பேத்துக்கு கிடைக்கிறது இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியறது இல்ல. ஆனா இங்க நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டவங்க மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். அடுத்து கிரிப்டோன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது யாருன்னா, நம்ம இப்ப ஆல்ரெடி சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் முடிச்சிருப்போம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு 12 பேரை முடிச்சுதான் உள்ள வந்திருக்கோம். இந்த 12 பேரும் நம்மளுடைய கடமை, அப்பாடா 12 பேரை சேர்த்துட்டோம் முடிஞ்சது அப்படின்னு இல்லாம, இந்த 12 பேரும் 12 பேரை இத்தனை நாளுக்குள்ள சேர்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு டைரி போட்டு எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுடைய பேரு, உறவினர்கள் பேரு, நண்பர்கள் பேரு எல்லாத்தையுமே எழுதுங்க. எழுதிட்டு ஒவ்வொருத்தரையும் போன் பேசுங்க. வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, ஓகே பொறுமையா வரட்டும். சில பேர் ஓகேன்னு சொல்றவங்கள திரும்ப ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சொன்ன உடனே அவங்க செய்யறதுக்காக கையில பணம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம ஒவ்வொருத்தையும் என்ன பண்ணணும், திரும்ப கால் பண்ணி பேசி அந்த ஒவ்வொரு ஐடி எடுங்க. நமக்கு தெரிஞ்சவங்க, நீங்க தெருவெல்லாம் அலையெல்லாம் வேணாம், ரொம்ப கஷ்டப்பட வேணாம். வீட்டுல உங்க மொபைல் போனை எடுத்துக்கோங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த டைரியில எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர்த்துடைய பேரையாவது எழுதுங்க. அவங்கள கால் பண்ணி பேசுங்க. தினமும் குறைஞ்சது ஒரு 10 பேர்த்திட்டையாவது பேசுங்க. கண்டிப்பா ஒரு ஐடி கண்டிப்பா கிடைக்கும். டெய்லி ஒரு ஐடி போட்டீங்கன்னா கூட போதும். அப்ப அந்த 12 பேத்துக்கு இதையே சொல்லி கொடுங்க. கண்டிப்பா மீட்டிங் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண வைங்க. ஈவினிங் மீட்டிங் செக்ஷன் பார்த்துட்டு மார்னிங் செக்ஷனும் பார்த்தாவே அவங்க கண்டிப்பா ஐடி போட்டுருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் கையில தான் இருக்கு. நம்ம யோசிச்சோம் அப்படின்னாக்க இவங்க சேருவாங்களான்னு நீங்க யோசிக்காதீங்க. அவங்க சேர்றாங்க சேரல, சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையா நினைச்சு செய்யுங்க. அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னாவே அவங்க சேர்றாங்க சேரல அது அவங்களுடைய விருப்பம். அவங்க சேர மாட்டாங்கன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா அவங்க வேற ஒரு டீம்ல வேற எங்கேயாவது போய் சேர்ந்துருவாங்க. இப்ப கிட்டத்தட்ட 12,000 பேர்ல தான் நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பல லட்சக்கணக்கான பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க. அவங்கள பாருங்க. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி. நன்றி ஆனந்தவல்லி அம்மா. எது எது உண்டோ எல்லாம் முடியும் பெண்களின் கையாலேன்னு அப்படின்னு சொல்லிட்டு
இன்னைக்கு காலையில ஒரு பெண்களுக்காக ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. இந்த பாட்டை நமக்கு கொடுத்துருக்க சாரதா மேம்க்கு, இதை எடிட் பண்ணி கொடுத்துருக்க சாரதா மேம்க்கு என்னோட நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அலமேலு மங்கை அம்மா, நீங்க பேசலாமா? பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். நான் அந்த இதுல என்ன சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த 29ஆம் தேதி மீட்டிங்க்கு வந்த பிறகு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஸ்டேட்டஸ்ல வந்து பிபிஎஸ் ஸ்பீடு கேஸை பத்தி போட்டோம். அதுவும் போட்டோம். அதையெல்லாம் பார்த்தாங்க. சரி ஏதோ நடக்குது அப்படின்னு விட்டுட்டாங்க. அதன் பிறகு நம்ம சங்கர் சார் வந்து கிரிப்டோவை பத்தி எடுத்தாங்களா, அன்னைக்கு வந்து அன்னையில இருந்து என்ன பண்ணேன்னா ஜூம் லிங்கே நான் போட ஆரம்பிச்சேன். அன்னைக்கு போட்டேன். முத அன்னைக்கு தான் ஜூம் லிங்க் போட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே போட்டுக்கிட்டு இருப்பேன். அதை போட்டுட்டு திரும்ப எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டேன். அன்னைக்குதான் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க, இடையூறுகளை ஏன் ஊருக்குள்ள என்ன நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி நான் ஏதோ அண்ணன் பண்றாங்க, நீங்க எல்லாமே அவங்கள வந்து அண்ணன் அப்படின்னு ரொம்ப பாசமா இருப்பாங்க, ஏதோ பண்றாங்க நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இவ்வளவு பேர் 571 பேர் அட்டன் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு என்னன்னா பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ், இப்ப இன்னைக்கு கிரிப்டோன்னு போட்டிருக்கீங்களே, என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்ப நான் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த ஜூம்ல இங்க தர்றவங்களுக்கு எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. எல்லாரும் குழுவுல கஷ்டப்படுறீங்க, பணம் எடுக்கிறீங்க. நான் இப்ப எல்லாருக்கும் உள்ளது கஷ்டம் தான். அது இந்த ஜூமிங் அட்டன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் விளக்குறதை விட 2 பேர் விளக்குறாங்க டெய்லியும். அது வந்து தலைவர்கள்னா அங்க வந்து வேலை பார்க்கிறவங்களோ இல்ல ஆபீஸோ எதுவுமே கிடையாது. நம்மள மாதிரி ஒரு 1000 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி பண்ணோம்னா இங்க எல்லாரும் தலைவர் தான். அந்த மாதிரி உள்ளவங்க தான் நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. வாங்கன்னு சொன்னேன். நேத்து இங்க இடையூறுக்குள்ளே ஒரு 10 பேர் அட்டன் பண்ணிருக்காங்க. அது மாதிரி அன்னைக்கு கிரிப்டோ கேட்டுட்டு மன்னார்குடியில இருந்து என் நம்பருக்கு போன் வருது, ஏன்னா ஒரு ஐடி போட்டுங்க, இது நான் நல்லா இருக்கு இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நான் லாகின் பண்ணிடுவேன். இன்னைக்கு அதோட சேர்த்து ஒரு 5-6 ஐடியா வருது, அதனால சேர்த்து பண்ணிக்கலாம்ட்டு நேற்று வித்யா மேடத்துக்கிட்ட கூட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அவங்களுக்கு சொல்லித்தர்றேன், நீங்களே சொல்லிருங்க, அவங்களையும் பண்ண சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டியல. இதை வந்து ஒரு பெருசா சொல்றாங்க சில பேர். ஐயோ ஒருத்தருமே எனக்கு சேர மாட்டேங்கிறாங்க, நான் போன் பண்ணவே தேவையில்லை. உங்க போன்ல ஸ்டேட்டஸ் வைங்க, ஜூம் லிங்க போடுங்க, அத்தனை பேரும் ஜாயின்ட் ஆவாங்க. இது ரொம்ப ஈஸியான வேலை. என்னன்னா ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும் எங்க வீட்டுக்காரவங்களுக்கும், சங்கர் சாருக்கும், பாபு சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப எனக்கு வந்து ஒரு நாள் பொழுது போறது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு சாமி கும்பிட கூட நேரம் இல்லை, இந்த அளவுக்கு பிஸியா இருக்கு. 24 மணி நேரம் போறதே தெரியல. நைட்டு தூங்கும் போதே எப்படா அந்த 4:30 மணி வரும் அப்படின்னு தான் நான் படுத்திருக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஹாப்பியா இருக்கு. மத்ததான் எதுவுமே திங்க் பண்ண நேரமே இல்லை. இது ஒரு பெரிய விஷயமா தெரியும், எல்லாரும் பெரிய விஷயமா சொல்றாங்க. நீங்க எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சிட்டீங்கனாலே போதும். அதை கேட்டுட்டு ஜூம் லிங்க் அனுப்புனா அவங்க ஆட்டோமேட்டிக்கா இணைவாங்க. நான் உறுதி சொல்றேன், எனக்கு கீழே 13 பேர் இருக்காங்க. எனக்கு கீழே 100 பேரை நான் கொண்டாந்து சேர்க்கிறேங்கிறது நான் உறுதி சொல்றேன். எனக்கு கீழே 13 பேரையும் 12 பேர் சேர்க்கறது தான் டெய்லி நான் போன் அடிக்கிறேன். சில பேர் நல்லா இது பண்றாங்க, சில பேர் அதற்கான புரிதல் இல்லை. புரிய வச்சு கண்டிப்பா தேப்பாங்கிறத உறுதி அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அலமேலம்மா. நீங்க சொன்ன மாதிரி 100 பேரை நீங்க கண்டிப்பா சேர்த்துருவீங்க. அதே மாதிரி இந்த நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறத பத்தி சொன்னீங்க, அது எல்லாருமே பண்ணிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பெண்கள் வருவாங்கன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் எஸ் நித்யா, நீங்க பேசலாம். நித்யா மேம் லைன்ல இருக்கீங்களா மேம்? உங்க மைக்க அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம் மேம். நித்யா மேம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஹலோ மேம் பேசுங்க மேம். கேக்குதா? நாங்க இப்பதான் வந்து இப்ப 2 months ஆகுது. இதுல ஆனந்தி விளம்பேடு மேடம் தான் எங்களுக்கு வந்து டவுன்லைனா இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டுதான் நான் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு இது நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா பெண்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் முன்னேறுவோன்று, எல்லாரும் ஒண்ணு கூடி ஒண்ணு சேருவோம், ஒன்னா சேர்ந்து ஒன்னா இணைஞ்சு இதுல பாடுபடுவோம். கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் இதுல பலன்.
தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். நீங்க சொன்ன மாதிரி எல்லா பெண்களுமே இதுல முன்னாடி வருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களை இதுல இணைச்சு விடுங்க, இதுல வர சொல்லுங்க, இந்த மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதுங்க தெரியும். ஒவ்வொருத்தரும் இதுக்கான நமக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டாதான் நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். அதனால நம்ம கொடுத்துருக்க வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்குவோம். இதுலயே எத்தனை பெண்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா 4 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நமக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க. இப்படிதான் பேசணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க. உங்களோட கருத்துக்கு வந்து நீங்க ஒரு இடத்துல சொல்லும் போதுதான் அது தப்போ கரெக்டோ, அது தப்பா இருந்தா நம்ம திருத்திக்கலாம், கரெக்டா இருந்ததுன்னா அது மத்தவங்களுக்கு போய் சேரும். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மனசுல தோணுது, இதை நீங்க எப்படி செய்ய போறீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல எப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல நான் இப்படிதான் இப்படி இத்தனை பேர்த்த நான் கொண்டு வர போறேன், இப்படிதான் நான் இதை பண்ண போறேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு இலக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இதுல ஷேர் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கு உங்களோட கருத்தை நீங்க தெரிவிச்ச மாதிரி இருக்கும், மத்தவங்களுக்கும் அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதனால எல்லாருமே பேசுங்க, நமக்கான வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க. நெக்ஸ்ட் வித்யா பாபு மேம், நீங்க பேசலாம் மேம். எல்லாருக்கும் குட் மார்னிங். என் பேர் வித்யா பாபு. எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அதனால வாய்ஸ் இந்த மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது மேம், பேசலாம் மேம். கிளியரா கேக்குதுங்களா? கிளியர் மேம், ஓகே பேசலாம். ஓகேங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு 10 minutes பேச போறேன். ஏன் அப்படின்னா யாருமே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணல. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா தான் நான் பேசுறது வந்து ஸ்டாப் பண்ண போறேன். அப்படின்னா சீக்கிரம் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நான் திருச்சி போயிட்டு வந்து பண்றோம் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு வந்து மைண்ட் வந்து ஓப்பன் ஆச்சு அந்த இடத்துலதான். என்னன்னாக்கா நாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நெட்வொர்க் பிசினஸ் பண்ணோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்துதான் பண்ணோம். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இண்டிபெண்டன்ஸ்னா அதாவது வந்து யாரையும் மதிக்க கூடாது, யாரையும் அப்படிலாம் கிடையாது. லேடிஸ்னா வந்து எப்பவுமே தனியா இருந்து அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் வந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, எங்க வீட்டுல வந்து 10th முடிச்சுட்டு எல்லாரும் என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் வந்து சூஸ் பண்ணேன். ஆனா எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, பொம்பளை பொண்ணுகளை வந்து அவ்வளவு தூரம் அனுப்பிலாம் படிக்க வைக்க முடியாது, இங்கவே எந்த கோர்ஸ் இருக்கோ அதை எடுத்து நீ படி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பவே நான் தாங்க சொன்னேன், எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நான் படிக்க போறது இல்லை, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும் அப்படின்றதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பா எங்க அம்மா எவ்வளவு சொன்னாங்க, படிக்கலன்னா ஃபியூச்சர்ல யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு. வாய்ஸ் பேசவே முடியல, யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்பெல்லாம் வந்து அதை எதுவுமே கேரும் பண்ணிக்கல. இப்ப வரையிலுமே நான் அதை கேர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒருத்தருடைய முயற்சி வெற்றி வந்து அவங்க வந்து என்ன சாதிச்சாங்க அப்படின்றதுதான். நான் என் லைஃப்ல வந்து சில அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, அதை படிச்சுட்டு போயிட்டு ஒரு ஜாப் போயிட்டு ஏன்ட்டு எல்லாரும் உட்காந்து ஒரு 7,000 8,000 சம்பாதிக்கிறாங்க. நான் அப்படி கிடையாது. அன்னைக்கு வந்து படிக்கல. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனோடனே எங்க ஹஸ்பண்ட் என்ன படிக்க வச்சாரு. உண்மையிலே எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இப்ப வரலுமே நான் எது பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு எதிர்ப்புமே சொல்ல மாட்டாரு, ஓகேன்னு தான் சொல்லுவாரு. அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. இப்படி பண்ணா நல்லா இருக்கும் வித்யா, நாங்க எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து ஷேர் பண்ணிக்குவோம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி அவர் மலேசியால ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அது எனக்கு பிடிக்கல. அப்படி நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் இங்க சேர்ந்து ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் பிசினஸ் பண்ணோம். அந்த நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து குழந்தை வந்து 7 மாசம் நான் ஃபீட் பண்ணிட்டு இந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டு நான் சென்னையில போய் அதை கத்துக்கிட்டு நாங்க 2 பேரும் ஒர்க் பண்ணோம். அது இப்ப எல்லாம் போயிட்டு தான் இருக்கு அந்த பிசினஸ். அதுல சக்சஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது.
அதுல என்னன்னா பெண்களுக்கு வந்து முன்னுரிமைன்னு சொல்றாங்களே தவிர ஆனா யாருமே அது தரல. ஆஹ் ரொம்ப வந்து புஷ் பண்றாங்க, ரொம்ப இதுவா இருந்தது. சரி ஓகே நம்மளுக்கு இது செட் ஆகாது, நம்மளுக்கு பிடிச்ச பிசினஸ் வந்து நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட் இப்ப வரமா அதை பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் விலகி வந்துட்டு நான் ஒரு 5 இயர்ஸா வந்து என்னுடைய ஃபீல்ட்ல வந்து சக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு அதையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டெய்லர் ஷாப் வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் எப்பவுமே எப்படின்னா 4:30 எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு உட்காந்து என்னுடைய கோல்ஸ் எழுதுவேன். இந்த மந்த் என்ன அச்சீவ் பண்ண போறேன், டெய்லி என்ன அச்சீவ் பண்ண போறேன், டெய்லி வந்து என்னுடைய கோல்ஸ் என்ன அப்படின்றதுல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிட்டு தான் இருப்பேன். அவரும் வந்து பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இடையில வந்து இந்த கடைக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மோட்டிவேட் பண்றதுக்குலாம் யாரும் கிடையாது. நான் செல்ஃப் மோட்டிவேட்ல தான் நானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலையில எந்திரிக்கிறது, இந்த கோல்ஸ் எழுதுறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஆனா இதுக்கு முன்னாடி எப்படின்னா காலையில எந்திரிச்சிருவேன், கோல்ஸ் எழுதுவேன், இந்த மந்த் இதை அச்சீவ் பண்ணணும், இந்த இயர் இதை வாங்கணும், இந்த இயர் வந்து இந்த சக்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப நம்மளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபா நான் நிறைய வாட்டி அனலைஸ் பண்ணுவேன். எந்திரிப்பேன், காலையில போயிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஆனா நாங்க வந்து எப்ப ஸ்பீட் கேஸ்ட்ல ஜாயின் பண்ணமோ அப்ப கூட எங்க ஹஸ்பண்ட் வந்து எந்திரிப்பாரு. எந்திரிச்சு காலையில உட்காந்து கோல்ஸ் எல்லாருக்கும் வந்து கைட் பண்ணுவாரு. அப்பெல்லாம் வந்து மறுபடியும் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு காலையிலேயே எந்திரிக்கிறது அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கலாய்ச்சிடும். அதுக்கப்புறம் அண்ணா வந்து கூப்பிட்டு வந்து பேசினாரு. ஏமா உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க, நீங்க வந்து இதை வந்து காலையில எந்திரிக்கிறவங்க தான் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து என்னுடைய பழைய ருட்டீனை வந்து நான் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சேன். என்னுடைய கோல்ஸ்லாம் எப்படின்னா எப்பவுமே சின்னதாலாம் இருக்காது, நான் பெருசா அச்சீவ் பண்ணணும் அப்படிதான் யோசிப்பேன். எங்க வீட்டுக்கார சொல்வாரு, ஏன் விதி எப்பவுமே பெருசாவே யோசிக்கிறேன், சின்னதா யோசி. அப்பெல்லாம் எப்பவுமே நான் யோசிக்க மாட்டேன். என்னோட மைண்ட் எப்படின்னா நல்லா ப்ராடா வந்து ஓப்பனாடா யோசிக்கணும். எப்பவுமே ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றத அட்வான்ஸா யோசிப்பேன் நானு. இப்ப இந்த 4:30 எந்திரிக்கிறேன். 4:30 ஃபர்ஸ்ட் எந்திரிக்கும் போது கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறைய பேசுறதெல்லாம் கேட்கும் போது திரும்பவும் வந்து காலையில எந்திரிச்சு கோல்ஸ் எழுதுறது, இந்த மந்த் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அச்சீவ்மெண்ட்ஸ்னா எது சொல்றோம் அப்படின்னா நம்ம நிறைய பேரை பாக்குறோம், பேசுறோம். எனக்கு என்னன்னா திருடக்கூடாது, நீ சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. இப்ப வரலாம என் கீழே ஐடி போட்டவங்க எல்லாருமே ஜூம் மீட்டிங்க ப்ரமோட் பண்ண வித்யா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னா வித்யா சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா யாரையும் ஏமாத்தினது கிடையாது. என்னால முடியலன்னா முடியலன்றத சொல்லுவேனே தவிர அதே மாதிரி பண விஷயத்துல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். ஒரு விஷயம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா அந்த டேட்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி அவங்க எனக்கு தரணும்னு சொன்னா அந்த டேட்டு கேட்டு வாங்கிடுவேன். அது எங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் பணம் விஷயம்னா நான் கரெக்டா இருப்பேன். அந்த ஒரே விஷயத்தினால்தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் சொன்னேன். சில பேர் வந்து ஜூம் மீட்டிங் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் ஜூம்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஸோ அப்ப நம்மளுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி அங்கீகாரம் எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னுடைய டிசிஷனை வந்து நான் கரெக்டா எடுப்பேன். அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த திருச்சி மீட்டிங் போயிட்டு வரும்போது கூட என்ன யோசிச்சேன் அப்படின்னா இப்ப வந்து நம்ம கொஞ்சம் பேரோட வந்திருக்கோம், அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ் வந்து ரீச் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய பீப்புளை வந்து பார்க்கணும், அப்ப நம்ம நிறைய பேர் எடுத்துட்டு வரணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் ப்ரௌட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன் ஜென்ஸ் மட்டும் எல்லா இடத்துலயும் இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் வராங்க, லேடிஸ் ஏன் ரொம்ப கம்மியா வராங்க? இல்ல நம்மளும் இறங்கி ஒர்க் பண்ணணும், சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கி வந்து டெய்லி வந்து என்ன நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்குவேன். மோட்டிவேட் பண்ணிட்டு டெய்லி காலையில எங்க வீட்டுக்காரே கிண்டல் பண்ணுவாரு, இன்னும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சிடுறேன். இப்பெல்லாம் நான்லாம் 7 மணி 8 மணி தாங்க எந்திரிப்பேன். பசங்க ஸ்கூல் போறாங்கன்னா அந்த 1 hour முன்னாடிதான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு கடகடன்னு ரெடி பண்ணி அனுப்பி விடுவேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. 4:30 எந்திரிச்சிடறேன். எந்திரிச்சு எங்க பெரிய பையனை வந்து படிக்க வைக்கிற உட்கார வச்சு கூட உட்காந்து நானும் வந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்றேன். ஸோ அது எப்படின்னா ஒருத்தவங்க சொல்லி ஒருத்தவங்க பண்ணக்கூடாது. அவங்களா செல்ஃபா மோட்டிவேட் ஆனாங்க அப்படின்னா அந்த ஃபயரா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நான் ஏன் இது உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்க எல்லாருக்குள்ளயுமே அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து நீங்க பண்ணிக்கணும். இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் எந்திரிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் செல்ஃபா என்னை மோட்டிவேட் பண்ணி தான் நான் ஒர்க் பண்றேன்.
என்னை போயிட்டு எங்க ஹஸ்பண்ட் போய் நீ ஐடி எடு இதெல்லாம் பண்ணு அப்பெல்லாம் என்ன கம்பல் பண்ணதும் இல்லை நான் சொன்னதும் கிடையாது. அண்ணாவும் எங்க ஹஸ்பண்டும் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா திருச்சி ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன்னு ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிட்டு சரி இவ்வளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா லேடிஸ்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீ இதைதான் பண்ணி ஆகணும், நீ இதைதான் பண்ணி ஆகணும்னு எந்த ஒரு கம்பல்ஷனுமே கிடையாது. இதுலயுமே நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. நீங்க நான் பேசணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் சைலண்டா கேக்குறீங்க. இந்த மாதிரிலாம் வந்து எங்கன்னா பேச முடியுமா சொல்லுங்க? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னடா இது காலையில இவங்க லூஸ் மாதிரி பேசுறாங்கல்ல நினைக்காதீங்க. நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். நான் வந்து ஜஸ்ட் அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி 1-2 தான் சொல்றேன். நீங்க அதனால கொஞ்சம் கேளுங்க. அது ஏன் நான் உங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா சொல்றேன்னா எல்லாருக்குள்ளுமே வந்து ஒரு சக்தின்றது ஒண்ணு இருக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படணும் அப்படின்னாக்கா நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து உட்கார்ந்து நம்மளே வந்து அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸ்க்கு அப்புறம் நீங்க போயிட்டு எந்த ஒர்க் வேணா பண்ணுங்க. அதாவது எனக்கு வந்து ஸ்பைனல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, என்னால வந்து கண்டினியூஸா நான் நிக்க முடியாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மதியம் வந்து ஒரு 2 hours வந்து ரெஸ்ட் எடுக்கணும். நான் தூங்கல அந்த 2 hours படுத்த அப்படின்னா என்னால எந்திரிச்சு நைட்டு 8 மணி இல்ல 11 மணி வரலாம் என்னால வேலை செய்ய முடியும். அது வந்து இந்த ஒரு 1 month நான் மதியம் படுக்கிறதே கிடையாது, அந்த ரிலாக்ஸ் பண்றது கூட கிடையாது. ஏன்னாக்கா அது மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிக்ஸ் ஆயிடுச்சு. நைட்ல படுத்தா கூட சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. நம்ம என்ன சாதிச்சிட்டோம் தூங்கணும் அப்படின்னு எப்பவுமே வந்து ஒரு அலர்ட்டாவே இருக்கு மைண்டு. அப்ப வந்து நம்ம இன்னும் போற பாதை வந்து பெருசா இருக்கு, அதை வந்து சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும் அப்படிதான் வந்து மைண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஏதோ சொல்றாங்க மீட்டிங்ல அதனால பண்றோம் அப்படிலாம் கிடையாதுங்க. நான் திருச்சி போயிட்டு வந்து ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணது என்னன்னா இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இதுல எல்லாமே பெரியவங்க பண்றாங்க சின்னவங்க பண்றாங்க அப்படிலாம் பண்ணாம இப்ப எங்க கடைக்கு ஆப்போசிட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் இதுல இருந்து எடுத்துதான் இந்த வருஷம் வந்து எங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன் 2 பேருக்குமே. ஏன் இதை மறுபடியும் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டை வரும். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியல எப்படி அப்படின்னு கேட்பேன். அவர் வந்து நான் வந்து நீ சொன்னதானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ், இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாருக்குமே கொஞ்சம் லாஸ் தான், பிசினஸ்ல லாஸ் அப்படிதான் சொல்வார் அவரு. ஆனா இந்த வருஷம் எங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வரல. அவருக்கு வந்து காசு அழகா அனுப்புனாரு, ஃபீஸ் கட்டணும், பசங்க பேர்ல ஒவ்வொரு ஐடி போட்டிருக்கேன் நானு, அவங்களுக்கு கீழே இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து காசு எடுத்துதாங்க நான் ஸ்கூல் ஃபீஸே கட்டினேன் நானு. அததான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொன்னேன். நான் இந்த ஐடி போட்டிருக்கேன், இதுல வந்து காசு எடுத்துதான் நாங்க வந்து ஒர்க் பண்ணி பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னேன். நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. அவங்க வந்து எந்த ஒரு அனலைஸுமே பண்ணல, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கவங்க எல்லாருக்கும் ஜூம் வந்து ப்ரொமோட் பண்ணி ஜூம் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க, ரொம்ப சூப்பரா எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஐடி போடுறாங்க. இப்போ நான் ஃபுல்லா வந்து என் கடையெல்லாம் எடுத்துட்டு காலேஜ் பசங்களுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உள்ள வருவாங்க. ஏன்னாக்கா அவங்களும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்களே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள கொண்டு வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இதுல இருந்து இன்கமும் ஏர்ன் பண்ணி நிறைய சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு நேரம் எல்லாரும் சைலண்டா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். நீங்க செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லி எல்லாருக்குமே மோட்டிவேட் பண்ணிட்டீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது இதை வந்து யார் எப்படி நிறைய பேருக்கு எப்படி பேசுறது, அவங்க எப்படி இதுல கொண்டு வர்றதுன்னு தெரியாம இருக்கவங்களுக்கு நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து புனிதா மேம், நீங்க பேசலாம் மேம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். திருச்சி ப்ரோக்ராம் அங்கே வரும்போது வந்தோடனே ஹால் நிறைஞ்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் வந்து திடீர்னு தடைப்படுது அப்படின்னும் போதும் யாருமே அதை கேர் பண்ணல. அவங்கவுங்களும் எல்லாரும் தெளிவாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி
திரும்பி கூட யாருமே பார்க்கல. ஃப்ரெண்ட்ல என்ன நடக்குது, அங்க வந்து ஃப்ளக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த போர்டு அப்படின்றப்ப கூட யாருமே கேர் பண்ணல. அவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப, அதாவது ஒரு நிறைவா திருப்தியா வந்து நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட உட்காந்து ஒரு ப்ரோக்ராமை நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ப்ரோக்ராமே இல்லை அப்படின்னு சொல்றப்ப கூட யாருமே அதை கேர் பண்ணாம இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்றதுதான் எனக்கு தோணுச்சு. அதாவது நம்ம ஒரு விஷயத்த விரும்பி எதையோ ஒண்ணு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற மனநிலையில எல்லாரும் அங்க வந்திருக்கும் போதும் அந்த நிகழ்வு அந்த இடத்துல நடக்கல அப்படின்னாலும் அதுக்கான எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம எல்லாரும் ஹாப்பியா, இது என்ன சாதாரண ப்ராப்ளம் தானே, ஈஸியா சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையே அங்க பார்க்க முடியல. முழுக்க முழுக்க நம்பிக்கையோட இருக்கும்போது அதுவே ஒரு ஸ்பிரிட் ஆயிடுச்சு. இன்கேஸ் அந்த ப்ரோக்ராம் நிறைவா நடந்திருந்தா அதோட ரிசல்ட் எப்படி இருந்திருக்குமோ அதுக்கு ஈக்குவலாவே இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். எனக்கே வந்து வரும்போது, நான் இந்த இதுக்குள்ள வரும்போது வந்து எனக்கு வந்து மணிமேகலை மேடம் தான் அப்ளைனர். அவங்க வந்து ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஜி.கே. சாமி சார் இருக்காங்க, ராமலிங்கம் சார் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே அறிமுகமானவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் புதுசா நம்ம யார்கிட்டயாவது போய் பேசும்போது நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் இருக்காங்க, இந்த கான்செப்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்றது வந்து தெரியுது. ஆனா புதுசா யார்கிட்டயாவது பேசும்போது அவங்க வந்து கேட்குற கேள்விகள்லாம் வந்து ஆப்போசிட்டாவே இருக்கும். அதாவது மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பைனரி கான்செப்ட் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அடிபட்டு நிறைய இழந்திருக்கவங்க தான் அதிகமாக இருக்காங்க வெளியில. அப்படி பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான தாட்ல அந்த மனநிலையில தான் மக்கள் இருக்காங்க. சேரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை நம்பி உங்களுக்காக சேர்றேன், உங்களை நம்பி சேர்றேன் அப்படின்னு சொல்றவங்களும் இதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னாக்க, இந்த மீட்டிங்ல உட்காந்து இந்த கான்செப்ட்குள்ள உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களே செல்ஃப் மோட்டிவேட் ஆகி அவங்க வந்து ஒரு 4 பேருக்கு இல்லை இது நல்ல கான்செப்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரையும் இந்த மீட்டிங்ல உட்கார வச்சா நாம டைரக்டர் ஆகாம நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் டைரக்டர் ஆக்க முடியும் அப்படின்ற தெளிவு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. காலையில இந்த செஷன் ஆரம்பிக்கும் போதே வந்து ஜி.கே. சாமி சாரோட ஆரோக்கியம் அப்படின்ற அந்த டைட்டில் ஆரம்பிக்கும் போது தினமுமே மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளே மீறி வந்து 4 மணிக்கே எழுந்து நம்ம வந்து ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி மனநிலையும் உருவாக்கி இது வந்து தொடர்ச்சியாகவும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆரோக்கியம் மட்டும் இல்லை, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், மகிழ்ச்சி அப்படின்றது நம்மளுக்கு நிரந்தரமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ மேம், சூப்பராக சொல்லிட்டீங்க. எல்லாரும் சிஸ்டம் ப்ரொமோட்டரை பற்றி பேசினா நீங்கள் எல்லாரும் டேரக்டர் பற்றி பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் டேரக்டர் சீக்கிரம் முடிச்சிருவீங்க, உங்கள் டீம்லேயே முடிக்க வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆரோக்கிய மேரி மேம், நீங்கள் உங்களோடது பேசலாம் மேம். ஆரோக்கிய மேரி மேம் கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க, பேசலாம் மேம். ஆரோக்கிய மேரி மேம், வெல்கம். உஷாராணி மேம். மேம் அனுஷியா மேம் வெல்கம் பண்ணுங்க மேம். அனுஷியா மேம். வெல்கம் அனுஷியா மேம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ஆல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் பேசக்குள்ள எனக்கு அப்படியே ஒரே புல்லரிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம இப்போ வந்திருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பேர்னாக்கா 208 பேர் இருக்கும். ஸோ இந்த 208 பேர்லேயும் ஃபுல்லாக பெண்கள் தான் இருக்கணும்னு ஒரு ஆசை. இதுக்கான தீர்வு என்னன்னாக்கா நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு
ஏன்னா லேடிஸ் தான் வந்து நிறைய பேர்கிட்ட பேச முடியும். எப்படின்னாக்கா அக்கத்துல வீட்டுல எல்லாம் போயிட்டு நம்ம பேசக்குள்ளேயே நம்ம சொல்லலாம், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு ஒரு சேவிங் மாதிரி தான். ஒரு ஜஸ்ட் ஒரு 1000 rupees வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ அதை பத்தி நம்ம ஒரு தெளிவா ஒரு லேடிஸ்க்கு ஒரு வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது லேடிஸ் இருப்பாங்க. ஒன்னு அம்மா இருப்பாங்க, இல்ல ஒரு குழந்தை இருக்கும், இல்ல அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு லேடிஸ் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம அந்த வீட்டுல போய் உக்காந்துட்டு நம்ம பிளானை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் இத மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஈஸியா இருக்கு, நம்ம வீட்டுல இருந்தே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் பண்ணோம்னாலுமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜூம்ல வர வச்சு அவங்கள வந்து எல்லாமே இந்த ஜூமை நிறைப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது சொல்றது மூலியமா சீக்கிரமா நம்ம எல்லாமே லேடிஸா நம்ம கொண்டு வர வைக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு கதை சொல்றேன். அந்த கதையில நீங்க அதாவது நம்ம நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஸோ என்னன்னாக்கா இவங்க இதை சொல்லிடுவாங்களோ அவங்க அதை சொல்லிடுவாங்களோ, நம்ம லேடிஸா இருந்துகிட்டோம் இந்த பொண்ணுன்னா இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பத்திலாம் கேர் எடுத்துக்க கூடாது. ஸோ அந்த கதையில அப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு 3 தவக்கலை, அதாவது இது ஒரு கேள்விப்பட்ட கதை தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்க அந்த 3 தவக்களையும் என்ன பண்றாங்கன்னா போட்டியில கலந்துக்கிறாங்க. ஸோ போட்டியில கலந்துக்குள்ள அந்த போட்டியில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், கீழேயும் இருக்கும், நடுவுல போற இடத்துலயும் இருக்கும், பாதைகள்லயும் இருக்கும். ஆனா நம்மளோட இலக்கு என்னன்னாக்கா நம்ம டாப்ல ரீச் ஆகணும்ன்ற ஒரே இலக்குல தான் நம்ம போகணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த 3 பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கீழே இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒருத்தவங்கிட்ட சொல்றாங்க, ஸோ ரொம்ப தூரம் போகாத, அங்க நிறைய உனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, அதாவது போற வழியில பாம்போ தேலோ ஏதோ என்னென்னமோ இருக்கு, ஸோ அந்த பாதையில நீங்க போக முடியாது, கொஞ்சம் வந்துருங்க, நீங்க அதுல எல்லாம் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தவக்கல போகக்குள்ள அதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம போனா தப்பாயிடுமோ, நம்ம போக வேண்டாம், ரீச் பண்ண வேண்டாம், நம்ம எல்லாரும் சொல்றதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிடுது. சரி சொல்லிட்டு இன்னொரு தவக்கல என்ன பண்ணுச்சு, நம்ம யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீறி போயிட்டே இருக்கக்குள்ள அப்பயும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருச்சு. அதுக்கு என்னன்னாக்கா பயம்னா பக்கத்துல எல்லாம் ஏதாவது பேசுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல அது என்ன ஆயிடுச்சுன்னா பாம்பு தேலு இதெல்லாம் பார்த்த உடனே பயம் வந்த உடனே கீழே இறங்கிடுச்சு. ஸோ இது இன்னொரு தவக்கல மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா அது எதை பத்தியும் கேர் பண்ணாம அது மட்டும் போயிட்டே இருக்கு. இவங்க இங்க கீழே இருந்து கத்திட்டு இருக்காங்க, ஐயோ போகாத, அங்க எல்லாம் இருக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னு. அந்த தவக்கல அதை பத்தி கவலைப்படாம ரீச் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ரீச் ஆன உடனே பார்த்துச்சு, நீ மட்டும் எப்படி அங்க போய் ரீச் பண்ண அப்படின்னு கேட்கக்குள்ள அந்த தவக்கலைக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது, அதோட இலக்கை நோக்கி அது மட்டும் பயணிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே யார் எது சொன்னாலும் கேட்காம நம்மளோட இலக்கு என்ன, என்னோட இலக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 மெம்பர்ஸ் நான் சார் மாதிரி அச்சீவ் பண்ணணும்னு ஒரு எய்ம் இருந்துச்சு. ஸோ அதுக்கான பாதை தான் பண்ணிட்டு இருக்கேன். நேத்து நான் 2 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணேன். பட் அந்த 2 ரெஜிஸ்ட்ரேஷனும் எனக்கு பண்ணல, என் டவுன்லைனுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு பெருமையாகவும் இருக்கு. ஸோ அவங்களையும் நம்ம முன்னேற்றணும் அப்படின்றது அது ஆக்சுவலாக யாருக்கும் கிடையாது, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நான் கொஞ்சம் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை மாதிரி ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சிட்டோம்னா நம்ம வெற்றி நிச்சயம்ன்றது நல்லாவே தெரியும். ஆனால் யார் எது சொன்னாலும் கேர் பண்ணாம நம்ம மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. எங்க வீட்டுல யாருமே நெட்வொர்க்ஸ் கிடையாது. நான் ஒரே ஒரு ஆள் தான் நெட்வொர்க்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனா எங்க அம்மாவுக்கும் சரி எங்க வீட்டுல யாருக்குமே நெட்வொர்க்ஸ் பிடிக்காது. ஏன்னா அது ஒரு அதாவது என்னன்னாக்கா ஒரு பை தூக்கிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு தாட்ல இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த இஷ்யூஸ் வந்து பிடிக்கலன்றதை விட நான் விரும்பி பண்றேன் அப்படின்றக்குள்ளதான் அதுல அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல நான் இந்த துறையை எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு
எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்களும் ஒரு துணிஞ்சு இந்த செயல்படுத்துங்க. ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். பை. தேங்க்யூ அனுஷியா மேம், சூப்பரா சொன்னீங்க ஒரு ஸ்டோரி. நெக்ஸ்ட் உஷாராணி மேம், நீங்க ஷேர் பண்ணலாம் மேம். மேம் நான் லாஸ்டா பேசிக்கிறேன். மணிமேகலை மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க மேம், உங்களை பேச சொல்லுங்க. நான் லாஸ்டா வந்தது. மணிமேகலை மேம், நீங்க ஷேர் பண்ணலாம் மேம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நிகழ்வு சிறப்பாக போயிட்டு இருக்குது. தினம் தினம் ஒரு சாமி சாருடைய உரையை கேட்காம அந்த நாள் எனக்கு நிறைவாக அமைகிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, காலையில் கேட்குற அந்த பாடல் இருக்கு இல்லையா, கருவாக்கி உருவாக்கி, அந்த பாடல் கேட்கணும். அடுத்தபடியாக ஆரோக்கியம் சம்பந்தமாக அவருடைய பேச்சு நம்ம கேட்டால் தான் நமக்கு அன்றைய நாள் எனக்கு மன நிறைவு தரும். ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனாலும் ஜிபி சாமி சாருடைய அந்த அவர் பேசுகிற விதம், சொல்லக்கூடிய அழுத்தம் எல்லாமே ரொம்ப தெளிவாக அவர் கொண்டுட்டு போகிற நடை, ஒரு அரை மணி நேரம் அந்த பேச்சு அப்படின்றது ரொம்ப 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 உதவியாக இருக்குது. அதன் பிறகு அதாவது ஆரோக்கியமாக நம்ம மேம்படுறதுக்கு பெண்களுக்கு மிகவும் ஒரு அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேரை பெண்களை இதை கேட்க வைக்கணும். நம்ம எல்லாருமே அந்த முயற்சியில் நம்ம இறங்கணும். ஏன்னா பெண்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் மேம்படும். அதுக்கான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பொருளாதாரமாக மேம்படுறதுக்கும் பெண்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டலும் இங்கே இருக்குது. அந்த முயற்சியிலேயே நம்ம எல்லாருமே பெண்களை அதிகமாக அதில் கொண்டு வரதுக்கான முயற்சியை நம்ம எல்லாருமே பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கீழே நேரடியாக 12 பேரை நினச்சி சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிட்டேன். அதில் 2 பேர் சிஸ்டம் ப்ரொமோட்டர், 12ல் 2 பேர் சிஸ்டம் ப்ரொமோட்டர். ஒருத்தர் சுப்பையன், அவர் எனக்கு முன்னாடி அவர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிட்டாரு. அடுத்து இப்போ எனக்கு முன்னாடி பேசுனாங்க இல்லையா புனிதா, அவங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர். புனிதாவை பற்றி நான் சொல்லணும் என்ன அப்படின்னா, 25ஆம் தேதி கடைசி நாளாக நமக்கு இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிறதுக்கு நேரடியாக 12 பேரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. நான் அன்னைக்கு தான் ஆனேன், சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆனேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நிறைய பேருடைய கோரிக்கையை ஏற்று மறுநாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க புதன்கிழமைக்கு. புனிதா 2 பேரை மட்டும்தான் அன்றைக்கி சேர்த்துருந்தாங்க. மறுநாள் அவங்க சேர்த்துருவாங்க, அவங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிடுவாங்கன்ற அந்த எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. பார்த்தா புனிதா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மறுநாள் 10 பேரை சேர்த்து, ஒரே நாளில் 10 பேரை சேர்த்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆனாங்க. இத்தனைக்கும் அவங்க ஒரு ஆஃபீஸில் சிஸ்டம் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த யூனியன் ஆஃபீஸில் சிஸ்டம் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலைக்கு மத்தியில் ஒரே நாளில் 10 பேரை சேர்த்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகி மறுநாள் திருச்சிக்கு 29ஆம் தேதி திருச்சிக்கு அவங்க எலிஜிபிள் ஆகி அந்த திருச்சி வந்திருந்தாங்க. ஆனால் உண்மையிலே நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் அந்த புனிதாவோட வேலையை பார்த்து. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 10 பேர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆக்கணும். ஜூலை 30க்குள்ளர அவங்க அத்தனை பேரையும் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலையும் கவனத்துலையும் வேலையிலையும் இறங்கியிருக்கேன். அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான், அதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி மணிமேகலை மேடம். நெக்ஸ்ட் ஆரோக்கியமேரி மேடம். ஆரோக்கியமேரி மேடம் இருக்கீங்களா? பேசுங்க மேடம். உஷாரணி மேடம், நீங்க கண்டினியூ பண்ணலாம் மேடம். ஓகேங்க மேம், தேங்க்யூ. நம்ம வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது மேடம். ஓகேங்க மேம், ஓகே. தேங்க்யூ ஆர்த்தி மேம், என்னை 3ஆவது டைமாக கூப்பிட்டதுக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, ரெகுலராக பேசுகிறவங்க எப்படி இருந்தாலும் பேசிடுவோம், புதுசாக வர்றவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்க 2 டைமுக்கும் அனுஷியா மேமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புனிதா மேம் பேசினாங்க. ஸோ என்னன்னா அதுக்கப்புறம் மணிமேகலை மேம். ஏன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போது யூட்டிலைஸ் எப்போ நம்ம பண்ணுறோமோ, இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, வணக்கம் சொல்லிடணும் இல்லையா? ஸோ பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகளிர்களுக்கு கூடுதலான வணக்கங்கள். என்ன ரீசன் அப்படின்னா,
நம்ம மகளிர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொறுப்பு ஏத்து நடத்துறவங்க கிடையாது, கூடுதல் பொறுப்பை ஃபாலோ பண்றவங்க. சரிங்களா? பொறுப்பு எல்லாத்தினாலையும் பண்ண முடியும், கூடுதல் பொறுப்பு பாத்தீங்க அப்படின்னா நல்லா பண்றவங்களுக்கு தான் சேர்த்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகளிர் தான். ஸோ இப்போ மார்னிங் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மகளிர் தினத்தான செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பாத்தீங்கன்னா சாங் போடலான்னு சொல்லிட்டு சாரதா மேமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சாரதா மேம் டிசைன் பண்ணதுதான். மேம்க்கு ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப 2 நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் மினிமம் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டா இருக்கு. ஸோ ஆரம்பம் தொடங்கிடுச்சு அப்படின்னா இறுதியான 100 டைரக்ட் அப்படிங்கிறத ரீச் பண்ணிடுவோம். நீங்க 2 பார்ட்டை மட்டும் எழுதுங்க. ஒரு பார்ட் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸுகளோட நேம் எழுதுங்க, 2வது பார்ட் ரிலேஷனோட நேம் எழுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, ரிலேஷன்ல இருந்து ஒருத்தருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த 2 பேர்த்தோட என்ன சொல்றது அனுபவம் உங்களை டைரக்டாவும் கண்டிப்பா என்ன பண்ணிடும், சிஸ்டம் டைரக்டர் வரைக்கும் கொண்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. மறுபடியும் இன்னொரு போஸ்டிங்கும் வர்ற அளவுக்கு அடுத்தடுத்த 101 தாண்டி எல்லாரும் போவோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ராஜெக்ட்ல எல்லாமே டவுட் கேளுங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் எது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் இருக்கும், பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு சிலர் என்னங்கிறாங்க அப்படின்னா ஆரம்ப டேட் என்னன்னு சொல்லிட்டீங்க, எண்டிங் டேட் என்ன அப்படிங்கிறதும் ஒரு சிலர் கேட்குறாங்க. இது வரைக்கும் பார்த்த ப்ராஜெக்ட் அப்படிதான். அதுக்கு உண்டான பதில் ஜூம் மீட்டிங் எடுக்கிறவங்க கிட்ட இருந்தே வந்த வார்த்தை என்னன்னா, நாளைக்கு நம்ம இருப்போமா அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சரோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிற பதில் தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி யாரும் என்ன உத்தரவாதம் கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் முடியாது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா நான் நிறைய ப்ராஜெக்ட் போய் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏன்னா இப்போ ஒரு 1000 அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம போட்டுக்கிறோம். 10,000 20,000 30,000 ஏன் 1 லட்சம் 2 லட்சம் இருக்கிறது கூட இருக்கு ப்ராஜெக்ட். அப்ப மீட்டிங்ல அவர் கேட்கும்போது கையில இருந்தா போடுங்க, கடன் வாங்கியோ இல்ல நகையை அடமான வச்சோ இந்த ப்ராஜெக்ட பண்ண வேண்டாம். ஏன்னா ஷூரிட்டி இல்லை, உண்மை அதுதான். அதுக்கு போய் நம்ம 4 மணி நேரம் மெனக்கெட்டு பஸ்ல போய் மீட்டிங்கை 2 மணி நேரம் அட்டன் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் 4 மணி நேரம் வந்து ஏகப்பட்ட டைம் செலவு பண்ணியிருக்கோம் எல்லாருமே. அப்ப நாளைக்கு நம்மளும் இருப்போம், நம்மளை தாண்டி அடுத்த தலைமுறையும் இந்த ப்ராஜெக்டை கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி ப்ராஜெக்டை நம்ம எப்படி கொண்டுட்டு போகணும்னு யோசிங்க. ஏன்னா யாரெல்லாம் நாளைக்கு இருப்போமா அப்படிங்கிற ஒரு ஆன்சரை சொன்னவங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை கொண்டுட்டு போங்க. நாளைக்கு நம்மளும் இருப்போம், இந்த ப்ராஜெக்ட் நம்மளையும் தாண்டி இருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா வெளியே இருக்கிறவங்க இதை கொண்டுட்டு போக முடியாது. உள்ள வந்தவங்க அத்தனை பேரும் இதுக்கு உண்டான முழு பொறுப்பை ஏத்துக்கணும். அதுக்கு நம்ம ஜூம் அட்டன் பண்ணுன்னு சொல்றதை விட முதல் உள்ள வந்தவங்க அத்தனை பேரையும் ஜூம் அட்டன் பண்ணணும். அதுதான் உண்மை. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் செஷனா இருக்கட்டும், ஈவினிங் செஷனா இருக்கட்டும், 1000 பேர் கொண்ட ஜூம்ல கம்பல்சரி உள்ள வந்தவங்களே வெளியில நிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா இந்நேரம் 10,000 12,000 தாண்டி ஜூம்ல லென்த் வாங்கியிருக்கணும் நம்ம. அப்ப என்னன்னா நம்ம நம்பணும். சும்மா ஏனோ தானோன்னு ஒரு 1000 தானே போட்டு வைப்போம், வந்தா பாக்கலாம், இந்த கதையே வேண்டாங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இங்க உள்ள இருக்கிற அத்தனை பேரும் உங்க டைரக்டா நீங்க, ஏன்னா 90% உள்ள இருக்கிறவங்க சிஸ்டம் ப்ரமோட்டரா தான் இருப்போம், அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. உள்ள வந்தவங்க அத்தனை பேரும் இதனோட முழு தன்மை உண்மை தன்மை என்னங்கிறத புரிஞ்சா மட்டும்தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். இதெல்லாம் சாதாரணங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, 1 லட்சம் ஐடி கொண்டு வர பாருங்க. இப்ப 2000 ஐடி ரீபர்த் ஐடியாவே இருக்கட்டும், விட்டுருங்க. 10,000 ஐடி மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். ஒரே நாள்ல 2 டைரக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 20,000 ஐடி வந்துரும். மொத்தம் டோட்டல் 30,000. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா புதுசா வந்த 20,000 பேர் 2 நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 40,000. 3வது நாள் பாத்தீங்க அப்படின்னா 40,000 பேர் புதுசா வந்தவங்க கொடுக்கும் போதே 1 லட்சம் தாண்டிடுவோம். அப்ப 90 நாளில் 1 லட்சம் ஐடி இல்லைங்க, 3 நாளில் 1 லட்சம் ஐடி. அப்ப அது ஏன் அனலைஸ் பண்ணல? உள்ள வந்தவங்க அத்தனை பேரும் இதை அனலைஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம 2 நபருங்கிறது சாதாரண விஷயம், ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். சரிங்களா? அது நீங்க எடுத்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு டீ சாப்பிட்ற ஒருத்தர், நம்ம என்னோட டைரக்டுக்கு டவுன்லைனு ஒரு 2 நிமிஷம் தான் ஒருத்தர்கிட்ட பேசினாரு. டீ சாப்பிட்ற செலவுடா, ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்ற செலவுடா அப்படின்னு சொன்னது. அவருக்கு திரும்பி பார்த்து என்ன சொன்னாருன்னா, என்ன பிளான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் தாங்க அந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்பவே என்ன பண்ணாருன்னா அவர் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா
நம்ம கையில இருக்கிற காசை போட்டு ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புங்க இது. எங்கேயும் கடனோ அடமான வச்சோ பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அது மட்டும் இல்லாம லேடிஸ்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களா முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க தயவு செய்து உங்க வீட்டுல யார் சொன்னா அவங்க கேட்பாங்களோ அவங்கள ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண வைங்க. அது உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் நீங்க பண்றீங்க, உங்க அண்ணா சொன்னா அவர் கேட்பார் அப்படின்னா உங்க அண்ணாவையும் அட்டன் பண்ண சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரையும் அட்டன் பண்ண சொல்லுங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாரும் என்னன்னா ஆல்ரெடி அனந்தவள்ளி மேடம் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னுதாரணமா இருக்காங்க. வீட்டுல இருக்கிற அத்தனை பேருமே இதுக்குள்ள இருக்காங்க. நம்ம வீட்லயே யாராவது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம அதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, டவுட் கேக்குறாங்க அப்படின்னா, யார் ஃப்ரீயா இருக்கிறோமோ அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஐடியா அழகா ரெஜிஸ்டர் பண்ண கொடுக்கலாம். நம்ம மட்டும்தான் பண்ணிருக்கோம்னா நம்ம ஃப்ரீ டைம்ல மட்டும்தான் அவங்கள ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அப்ப யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதோ முதல்ல அவங்கள என்ன பண்ண சொல்லுங்க, அட்டன் பண்ண சொல்லுங்க. ஏன்னா முடிவு யார் கையில இருக்கோ அவங்களோட நீங்க அட்டன் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். எல்லாரும் மகளிர் விருப்பமா இருக்கீங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுல வேண்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்கள ஒரே ஒரு வாரம் மட்டும் மார்னிங் செஷனும் ஈவினிங் செஷனும் 2 செஷனும் அட்டன் பண்ண சொல்லுங்க. இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் இதை செய்யுங்க, நான் இதுக்கு மேல வேற எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்கள ஜூம் மீட்டிங் கொண்டுட்டு வாங்க. இதனோட வெளிப்பாடு எங்கேயோ போகுங்க. நீங்க மட்டும் இல்ல, அவரும் டைரக்டர் ஆவாருங்கிறத நான் உறுதி கூறுகிறேன். அது மட்டும் இல்ல, ஸோ இந்த சிஸ்டம் ப்ரமோட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா சிஸ்டம் ப்ரமோட்டர் தான். ஸோ கொஞ்சம் பொறுமையா காத்து அடுத்தடுத்த ஸ்டெப்க்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிகினிங்ல இருந்தே பால் பழனியாண்டி சார் சொல்லிட்டு இருக்காரு. அதை ஃபாலோ பண்ணணுங்க. எல்லாருமே இது வரைக்கும் ஐடி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன ரீசன்னா இப்ப 2 நாள் வைக்கிறோம், 3 நாள் வைக்கிறோம், யாருமே என்கொயரி பண்ணலையா அப்படியே விட்டுறோம். கிடையவே கிடையாது. முயற்சி எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா விடாமுயற்சி யார் செய்கிறோமோ அவங்கதான் வெற்றி பாதையை நோக்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. என்ன ரீசன் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நானும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சாரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நானும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் முதல்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுவாப்ல. என்னன்னா, அக்கா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் சென்னையில இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க, நீங்க என்ன இந்த கூகுளூர் கிராமத்துல இருந்து இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்டு இருப்பாப்ல. நான் என்ன பண்ணுவேன், ரெகுலரா நான் பாட்டுக்கு எது வேணா போட்டிருப்பேன். ஆமாப்பா எனக்கு இன்கம் வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்றேன் அப்படின்னே சொல்லி போட்டுட்டு இருப்பேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு மட்டும் தான் வைப்பேன் நான் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 5-6 ஸ்லைடு நான் வைப்பேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. அந்த பொண்ணு ஒரு மெசேஜ் போட்டாப்ல, என்னங்கா இதுல கொஞ்சம் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, இது என்னோட வாழ்க்கை மட்டும் மாற போறது இல்ல, என்னோட ஸ்டேட்டஸை யாரெல்லாம் பார்க்க போறாங்களோ அவங்களோட வாழ்க்கை தரமும் மாற போகுது, அதனாலதான் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அந்த டீட்டெயில அந்த அன்னைக்கே கேட்டாங்க. எத்தனை மணிக்கு அப்படின்னா 4:45 விடிய காலையில 4:45 என்கிட்ட அந்த டீட்டெயில் கேட்டாங்க. அடுத்த நாளே என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுல ஜாயின் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதை கரெக்டா எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல என்கொயரி பண்ணிருப்பாங்க. பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்னா என்ன, இதை பத்தி எதனா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஸோ இது எப்படி போகுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் மெதுவா முடிவு பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரெகுலரா போடுங்க டீட்டெயில. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். எதுவுமே கண்டுக்காம போறவங்க என்ன அப்படின்னு கேட்டவங்க நம்மளுக்கு முன்னுதாரணம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தொடர்ச்சியா 12,000 ஐடி இன்னைக்கு வந்திருக்குன்னா அவங்களுக்கு போடுங்க, சீக்கிரமா உள்ள வாங்க மேடம், சீக்கிரமா உள்ள வாங்க சார் அப்படின்னு ஒரு மெசேஜ் சேர்த்து போடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, அடிஷ்னலா கூடுதல் தகவல் இருக்கு அப்படிங்கறத டீட்டெயில சேர்த்து என்ன பண்ணிட்டே வருங்க. என்கொயரி பண்ணனவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் அவங்க முன்னாடி வச்சுட்டாங்க. நம்ம கை மட்டும் கொடுத்தா போதும், நம்மளோட அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா என்கொயரி பண்ணி பார்க்கலான்னு சொன்னதே நம்ம விடக்கூடாது. அப்ப அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுத்து முதல் டீட்டெயில அவங்களுக்கும் அனுப்பணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம 2 நபர் ஆல்ரெடி ராஜா சார் சொல்லியிருப்பாரு, 2 நபருக்கு இந்த வாய்ப்பை கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னா என்னங்க எல்லாருக்கும் கை கால எல்லாம் உதறது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பாரு. என்ன ரீசன்னா எந்த தொழில் வேணா நீங்க எடுத்துக்க சொல்லுங்க, யார்கிட்ட போய் பேசுறீங்களோ அவங்க என்ன தொழில் பண்றாங்கன்னு கேளுங்க. அதுல எப்படி நம்மளாவது 2 நபர் தாங்க. அவங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ நான் ஒரு விவசாயியின் மகள்னு பெருமைப்பட்டுக்கிறேன். அந்த தொழில பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நாத்து நெட்டுறதுக்கு வேற ஆள் வருவாங்க, நடவுக்கு வேற ஆள் வருவாங்க, நெல் அறுக்கிறதுக்கு வேற ஆள் வருவாங்க, பில்லு கட்டி வைக்கிறதுக்கு வேற ஆள் வருவாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வேலைக்கும் புதுசா ஆளுகளை புடிச்சிட்டு வரோம். கரெக்டுங்களா? அப்ப என்ன அப்படின்னா
ஒரு வருஷத்துக்கே இத்தனை நபரை பிடிக்கிறாங்களே, இத்தனை நபர் கொண்டுட்டு வந்து வேலை செஞ்சு பாக்குறமே, அப்பதான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நெல் அரிசியா கொண்டு வந்து சேர்த்த முடியும். அவங்க யாரும் நினைக்கலையே, எதுக்கு ஒவ்வொரு டைமும் 5 பேர் 10 பேர் மாத்தி மாத்தி சொல்லணும், இந்த தொழில் வேண்டாமேன்னு விடலையே. அப்ப அவங்களுக்கு தொழில் செய்யறது, விவசாயம் அப்படிங்கறது அதனோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அதை செய்யறாங்க. அப்ப அதே மாதிரி நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட முக்கியத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுட்டோம் அப்படின்னா 2 நபர் இல்லைங்க, 2000 நபர் எல்லாம் கூட அசால்ட்டா நம்ம கொண்டுட்டு வந்து சேர்க்கலாம். அது மட்டும் இல்லாம காலேஜ் நினைச்சு பாருங்க, அட்மிஷன் ஒவ்வொரு வருஷமும் வந்தாகணும், ஒவ்வொரு வருஷமும் புதிய நபர்கள் வந்தாகணும். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 1000 10,000 இல்ல, லட்சக்கணக்குல வந்தாகணும். வந்தா மட்டும்தான் அந்த ஃபீல்டு என்ன இருக்கும், கையில வரும். அப்ப என்னன்னா சாதாரண இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல 2 நபரோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மிக மிக புள்ளி அளவுல தான் இருக்கு, சரிங்களா? சோ அதை உலக அளவுல கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உள்ள வந்த நம்மளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா இது வரைக்கும் கிரிப்டோல யாருமே பாத்துறாத ஒரு ப்ராஜெக்ட். என்னன்னா எல்லாமே திருப்பி திருப்பி நம்ம தான் கை காசு போட்டுதான் ரீடாப் அப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்ததுல வச்சே கண்டினியூ பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் நம்மளோட பிபிஏ ஸ்பீடு கிரிப்டோ அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இடையில எப்ப வேணும்னாலும், எக்ஸாம்பிள் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒருத்தர் டக்குன்னு போய் கேட்கறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறதே என்ன பண்ணிக்கலாம், எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலான்னு ஒரு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த மிஸ்டர் சங்கர் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் கிரிப்டோ ப்ராஜெக்ட்ல எல்லாரும் ட்ரஸ்ட் வேலட் எல்லாம் 10 வச்சிருக்கிறோம். ஏன்னா அதனோட முக்கியத்துவம் இதுல வந்துருமா அதுல வந்துருமா, ஒரே ப்ராஜெக்ட் கன்ஃபியூஸ் ஆக கூடாது. ஒவ்வொரு கிரிப்டோ ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ட்ரஸ்ட் வேலட் எல்லாம் ஓபன் பண்ணிருக்கிறோம். வேலட் தான் ஓபன் ஆயிருக்கே தவிர அதுக்குள்ள எந்த இன்கமும் வந்த மாதிரி தெரியல, வந்தாலும் எப்ப எடுக்கணுங்கிறது தெரியல. அவங்க எடுக்க சொல்லும் போது நாங்க அதை பண்ணினதே மறந்து போயிருது, உண்மை அதுதான். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரிப்டோல சாரு சொன்ன ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் எந்த அளவுக்கு இருக்கோ அதையும் தாண்டி பிபிஎஸ் கிரிப்டோ அப்படிங்கறது இருக்குங்கிறத எல்லாரும் முழு மனசோட உணர்ந்துக்குங்க. கிரிப்டோ அப்படிங்கறத ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாது புதுசு அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம். இனி வரும் காலங்களில் ஸ்பீடு கிரிப்டோக்கும் நம்மளோட ஜூம் மீட்டிங்ல வாய்ப்புகள் வரும். அப்ப அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது இன்னும் தெளிவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம போகும்போது 1 லட்சம் 2 லட்சம் கையில எடுத்துட்டு போனோம்னா எவ்வளவு பயந்து எடுத்துட்டு போவோம்னு பாருங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சர்வசாதாரணமா ஹாயா கூலா கொண்டு போலாம். ஏன்னா எந்த பயமும் கிடையாது, ஒரு செகண்ட்ல அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணி விட்டுறலாம். சோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா கிரிப்டோ ப்ராஜெக்ட். சோ அந்த கிரிப்டோ ப்ராஜெக்ட் கொண்டு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு இருப்போம், எல்லாருமே பண்ணுவோம் மகளிர், அது உண்மை, அது யாரும் மறுக்கவெல்லாம் முடியாது. சோ இப்ப எக்ஸாம்பிள் உங்க வீட்டுக்காரர் ஏதாவது ஒரு பணம் தேவை இருக்கு, அந்த டைம்ல யாருக்கிட்டையாவது கேட்டுப்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது உங்ககிட்ட இருந்தே எடுத்து கொடுங்க. உங்ககிட்ட எதுக்கு இவ்வளவு பணம் இருக்கு, எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா அப்ப பதில சொல்லுங்க நண்பர்களே, நான் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல நீங்க வேண்டான்னு சொல்லியும் நான் சேர்ந்துட்டு இந்த அளவுக்கு எனக்கு வருமானங்கள் வந்திருக்கு, இத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சேர்ந்து அவங்களும் பயணிப்பாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். எங்க வீட்டுக்காரருக்குள்ள தெரியும் நான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியும், ஆனா என்ன பண்றேன்னு எல்லாத்தையும் சொல்லுவேன், ஆனா உள்ள வந்ததே கிடையாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல அவரும் இணைஞ்சிருக்காரு. ரொம்பலாம் இல்லைங்க, நான் இணைஞ்ச அடுத்த நாள் எல்லாம் இணையல, 2 நாளைக்கு முன்னாடிதான் இணைஞ்சாரு. 2 நபரை இன்ட்ரடியூஸும் பண்ணிட்டாரு. என்ன ரீசன்னா நான் அவரோட ஆபீஸ்ல இருக்கிற ஒரு தம்பி எனக்கு தெரியும், நான் தம்பிக்கிட்ட நம்மளோட கான்செப்டை நான் அனுப்பிச்சு விட்டேன். ஓகேங்களா, ஜூம்ல 1 மணி நேரம் பேசுறது கேட்பாங்க, ஆனா யூடியூப்ல 1 மணி நேரம் பேசுறதை கேட்க மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிச்சாகணும். நான் என்னோட யூடியூப்ல போட்ட ஒரு 15 நிமிஷம் நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோவை எங்க வீட்டுக்காரருக்கும் அனுப்பிச்சு விட்டேன், அந்த தம்பிக்கும் அனுப்பிச்சு விட்டேன். அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி தம்பிக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன், ஜாயின் பண்றேன்னு சொன்னாப்லன்னா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகேன்னு மட்டும் மெசேஜ் போட்டாரு. அந்த தம்பி அப்பவே ஜாயின் பண்ணிட்டாரு. 5000 நபருக்குள்ள இருப்பாரு அந்த தம்பி. ஆனா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த 2 நாள்ல அவங்களுக்கு போன் வரும், 28/5 ஜாயின் பண்ணிருக்காங்க, இப்போ 26/5 இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்துருச்சு. அப்ப சொல்லுங்க அந்த தம்பிக்கிட்ட நான் போன் பண்ணுவேன், இல்ல யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன்.
அதே மாதிரி அவங்க 2 நாள்ல அவங்களுக்கு கால் போச்சு, ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு திருப்பி எங்க வீட்டுக்காரர் என்ன கேட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு அவர் ஐடி போட்டாரு. அடுத்த நாள்ல பாத்தீங்கன்னா 2 நபரை இன்ட்ரடியூஸும் பண்ணிட்டாரு. இன்னை பாத்தீங்க அப்படின்னா என்னை விட ஸ்பீடா அவர் வந்துருவாரு. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் எதுவா வேணா இருக்கலாங்க. முதலும் கடைசியமா எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் தாங்கிறத சொல்றதுக்கு தைரியமா சொல்லுங்க. எங்க வேணாலும் போய் சொல்லுங்க, தப்பே கிடையாது. எதுவுமே இது வரைக்கும் எந்த யூஸுமே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. நம்ம பாட்டுக்கு போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு இருந்திருப்போம். அதை எல்லாத்தையுமே மாத்துங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷை பத்தி பேசுங்க. அது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பெண்கள் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டு அவங்கவுங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை கொண்டுட்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது. உண்மை அதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ப்ராஜெக்டை ஒவ்வொருவரும் எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும், நம்ம சேர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆர்த்தி மேம். தேங்க்யூ ஷரணி மேம். சூப்பராக உங்களோட ஸ்பீச் கொடுத்தீங்க. எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய உமன்ஸ் வந்து பேசாமையே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைடேல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்கள் பேர் ஊரு அதை மட்டுமாவது சொல்லுங்க. ஏன்னா நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி நமக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கு உமன்ஸ்க்காக. அந்த டெலகிராம் குரூப்ல உங்கள் டீம்ல இருக்க எல்லா உமன்ஸையும் ஜாயின் பண்ண வைங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அதே மாதிரி நமக்குன்னு டீச்சர்ஸ் குரூப் இருக்கு. யாராவது வாலண்டியர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்க அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நமக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். ஆரோக்கியம் மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க மேம். மேம் மைக் மியூட்லயே இருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் மேம். ஓகே, நெக்ஸ்ட் மீட்டிங்ல நீங்க பேசுங்க மேம். இப்போ வந்து நம்மளுக்கு டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் நமக்கான உமன்ஸ்க்கான மீட்டிங் இருக்கு. எல்லாருமே அதுல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம் லிங்க்ல எல்லாருக்குமே அனுப்பிவிடுங்க. உங்க டீம்ல இருக்க எல்லா உமன்ஸ்க்கும் அனுப்பிவிடுங்க. யாராவது பேசணும் நானும் பேசுறேன் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு அவங்கள அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. மேடம் சொல்லுங்க மேடம், பேசலாம் மேடம். மேடம் இப்போ எனக்கு நான் சிஸ்டம் ப்ரொமோட்டர் லெவல் வந்துட்டேன் மேடம். வந்துட்டு திருச்சி கூட வந்திருந்தேன். ஆனா என்னோட ஃபர்ஸ்டா நான் போட்ட ஐடிக்காரங்களுக்கு இன்னும் அப்ரூவ் கொடுக்கவே இல்லை மேடம். அவங்க நான் டெய்லியும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் குரூப்ல. எனக்கு அதை கொஞ்சம் ப்ளே பண்ணி கொடுங்க மேடம். நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க மேடம், அது என்னன்னு பார்க்கலாம். சரிங்க மேம். குரூப்ல நம்பர் இருக்குல்ல மேம், கால் பண்ணுங்க. எனக்கு கூப்பிட்டாலும் சரி, இல்ல ஆர்த்தி மேம்க்கு கால் பண்ணாலும் சரி. ஆர்த்தி மேம் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் மேம். அவங்களுக்கு வாட்ஸ்அப்லயே அனுப்பியிருக்கேன். ஓகே சரிங்க மேம். இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே அனுப்புங்க மேம். எனக்கும் அனுப்புங்க, ஆர்த்தி மேம்க்கும் அனுப்புங்க. சரிங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் மேம். சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆனதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகேங்க மேம். தேங்க்யூ. கேத்ரின் கவிதா மேம், நீங்க பேசலாம் மேம். கீழே மைக் இருக்கும் மேம், அதை டச் பண்ணீங்கன்னா நீங்க பேசலாம். கீழே இந்த கார்னர்ல மியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேம், அன்மியூட்னு இருக்கும். அந்த இடத்துல மைக்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பேசலாம். ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். நம்ம பெங்களூர்ல இருந்து பேசுறோம். ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? வணக்கம் மேடம், பேசலாம் மேடம். கேக்குங்களா? ஓகே மேடம். எல்லாருக்கும் காலை வணக்கம். நைஸ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். May 30th தான் நான் ஜாயின் ஆனேன் இந்த டீமில்.
2 மெம்பர்ஸை இன்வால்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ எம் ஸ்டில் மோட்டிவேட்டிங் ஃபியூ மெம்பர்ஸ். தேங்க்யூ, நன்றி எல்லாத்துக்கும். சூப்பர் மேம். உங்கள் டீமில் இன்னும் நீங்கள் நிறைய பேரை கொண்டு வரணும். 12 பேரை முடிச்சு நீங்கள் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகணுங்கிறத நான் விஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாருமே வந்து நமக்கு இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா உமன்ஸும் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட பேர், ஊர், நீங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இதையாவது நீங்கள் பேசுங்க. இல்லை எத்தனை பேர் ஜாயின் பண்ண போகிறீங்க, பண்ணவே இல்லை இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சரி நீங்கள் எத்தனை பேரை கொண்டு வர போகிறீங்கன்றதையாவது சொல்லுங்கள். எல்லாரும் இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இன்னைக்கு மீட்டிங்கில் பேசின எல்லா உமன்ஸ்க்கும் என்னோட விஷயத்தை சொல்லிக்கிறேன். இது மாதிரி எல்லாருமே வந்து முன்னாடி வந்து பேசணும்னு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.